உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? ஸோ ஹே ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற vlogs. இல்லை என்னடா பண்ணுற vlogs. மியூசிக். போன வீடியோ எல்லாம் லைட்டு இருட்டில் எதாவது இருக்கிறீங்க, இருட்டில் வேண்டா அதுலாம் கேட்டீங்க. இருட்டில் என்னடா பண்ணுறீங்கலாம் கேட்டாங்க நிறைய. ஸோ இப்போ தான் நம்ம லைட்லாம் செட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம லாஸ்ட்டாக போன வாரம் ஒரு வீடியோ ஷூட் அழகா என்கிட்ட இருந்து 75 ரூபாயும் ஒன்றை எவ்வளோ இருந்து 120 ரூபா ரெண்டு சேர்த்து எவ்வளோ, சரி அது 200 சம்திங், ஒரு 200 சில்லற ரூபா வரும். அதை போட்டு ஃபஸ்ட் டைம் வீடியோக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போய் நம்ம கன்னியாகுமரியில் தெரியும் உங்களுக்கு, நம்ம ஹிடன் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. மற்ற ஹிடனில் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நிறைய நம்ம வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணோம், அருவிக்கரை போகலான்னு பிளான் பண்ணோம். நல்ல ஸ்பாட். ஆமாம், அருவிக்கரையில் வேறு நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் அந்த கோயில் பக்கத்தில் அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சு வர இடமும் இருக்குது. மற்றபடி வேறு சில இடங்கள்லாம் ஹிடனாக இருக்குது. அப்படி எங்களுக்கு ஒரு ஹிடன் பிளேஸ் தெரியும், அங்கே போகலாம், ரொம்ப சைலண்டாக இருக்குது, வீடியோ எடுக்கலான்னு போனோம் இல்லை கிளம்பி போனோம். முதல்ல போனோம் அறிகிறப்போ இல்லை, சரி நிறைய கிளிப்பெல்லாம் வரும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது சரண் ப்ரோ வருவார், அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு காமிப்போம். ஸோ நம்ம சரண் ப்ரோ அங்கே இருக்கார், நம்ம பல்லாத்த ஜாதியோட ப்ரொடியூசர்லாம் நம்ம பல்லாத்த ஜாதிக்கு சாங் கண்டென்ட் தந்தவர். அவரால் தான் நம்மளுக்கு வீடியோ 2K வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லு. வெக்கப்படுறா அதே போனதில்ல. ஸோ மக்கள், நம்ம சரண் ப்ரோவை பார்த்துருப்பீங்க, பாதி மூஞ்சியை காமிக்க மாட்டார், பையனுக்கு வெக்கம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு அந்த பல்லாத ஜாதி சாங் கண்டென்ட் எடுத்து விட்டு நம்ம அண்ணன் சரண் ப்ரோ தான் மாப்பிள்ள பெரிய கிரியேட்டரு. ப்ரோ நல்ல என்ன சொல்கிறது, நம்ம சரண் ப்ரோ நல்லா யோசிச்சு நல்ல ஒரு ஐடியா இருந்தார். அந்த ஐடியாலாம் அந்த வீடியோ தான் இருக்கு, வீடியோல டாப் வியூஸ் டக்குன்னு போகுது மக்களே. நிறைய போறான்டா. ஸோ மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ சரண் ப்ரோக்கு நன்றி. அதுக்கப்புறம் அதான் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், மாரத்தன் வரைக்கும் போகிறோம். மாரத்தனை தாண்டியாச்சு. போகும்போதே இப்போ போனோம், ஐயோ போலீஸ் பிடிக்குமோ 3 பேர் வேற போகிறோம். அதெல்லாம் இல்லை, வா போகலாம் மூர்த்தி ஏறே, நீ காலை போடே ஏறே போயாச்சு. அதுக்கப்புறம் டைம் சீக்கிரம் போகல யார்கிட்ட அங்கே போயாச்சு. போகும்போது எங்கேருந்து மழை ஆரம்பிச்சு கரெக்டாக உண்ணாமலை கடை தாண்டும் போது லைட்டாக ஒரு சின்ன தூர்லாம் நம்ம மேலே தூத்திட்டு இருந்து நேரம் போக அதுவும் நம்ம கல்லாக வந்து விழுது. இந்த கல்லுகள்லாம் நல்லா தண்ணி விழுந்தது, ஒரு மாதிரி கல் விழுந்து. உண்மையில மக்களை இவனுக்கெல்லாம் இங்கே நெத்தியில் விழுந்த அந்த தளம்பே வந்தது, அந்த மழை விழுந்த தளம்பே வந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மக்களை உண்மையில நெத்தியில மூஞ்சிலாம் கல் போல விழுந்து கடைசியில் நேரம் போக மழை துளி விழ தனுத்த காத்தும் அடிக்குது. இங்கே பார்த்தா வண்டியை ஒதுக்கல. அது ஒரு நல்ல நான் இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ இருக்காது, இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களை இருந்தால் போடுவோம், இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அது உங்களுக்கு ரியல் லைஃப்ல நீங்கள் பசங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வண்டியில் போகும்போது. உங்களுக்காக அதுக்கப்புறம் நம்ம ஒதுங்கணும். ஒரு கடை நம்ம எங்க திருவட்டாறு ஜங்ஷன்ல நாங்க கரெக்டா ஒரு கடையில ஒதுங்கணும். ஏன்னா ரொம்ப மழை, உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. சரி அதுக்கப்புறம் ஒதுங்கியாச்சு. ஒதுங்கின அப்புறம் அங்கேயா இருந்தோம், அதுலயும் அந்த வீடியோவும் போடுவோம். நம்ம வீடியோ சொல்லு கையெல்லாம் ஆடு தெரியும். மதியானம் வரைக்கும் மழையா இருந்து, மதியானம் வரைக்கும் எங்க மழை இருக்கு, மதியானத்து பிறகு மழையா இருக்கு. அந்த மழை ஸோ நம்ம அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அந்த கடையில் ஒரு திருநாய் வேற ஒதுங்கி நின்றுட்டு அந்த வீடியோ பாருங்கள்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த கடையில் ஒரு சின்ன நாய் கூட யாரும் இருந்திருப்போம். அது கடைசியில் அது சரி சரி மலைக்கு ஒதுங்கி நிற்க நீ நானும் ஒதுங்கி இருக்கேன். மலைக்கு ஒதுங்கும் போது யாரெல்லாம் எல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றுதான்னு சொல்லிட்டு சமூகம் சொல்லிட்டு நாய்க்கு லைட்டாக கொஞ்சம் பழம் தடை கொடுக்கலான்னு போனால் பக்கத்தில் ஒன்று பையன் வேலையை கட்டான். அது ஏன்னா அதுக்கு இனத்தை பத்த மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகிட்டு அதனால. இல்லை நீ கூட பிறந்தவன் சரி வச்சுக்க. கண்டிப்பாக மன வருத்தம் இருக்குது. 25 ரூபா ப்ளஸ் 120 ரூபா போனது. ஆனால் பரவாயில்ல, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அது வேறு மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணோம். ஸோ மக்களே, நாங்கள் உங்களுக்காக நம்ம கன்னியாகுமரியில் மேக்ஸிமம் நம்ம கன்னியாகுமரினாலே உங்களுக்கு தெரியும். நம்ம கன்னியாகுமரி வசதி நான் வேறு நம்ம ஸ்டேட்டு கூட வசதி பேசலாம் இல்லை, கம்பேரும் பண்ணல. கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு நம்ம கன்னியாகுமரி பற்றி தெரியும். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? Angolia, Tanzania, Uganda, Cambodia, Mongolia, Malaysia, Croatia, Eurasia, Colombia, Bolivia, Guyana, Aruba, Romania, Albania, Somalia. வானம் யாவும் மேகம், அந்த மேகம் யாவும் தாகம், அந்த தாகம் நெஞ்சில் மீண்டும் வேண்டுமே. வா வா தோழா. ஸோ மக்களே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்காக நம்ம நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் காமிக்கலாம்னு நினச்சோம். அது முடியல, மழை சொதப்பிருச்சு. நம்ம இனி அடுத்த முயற்சி பண்ணுவோம். அந்த வீடியோ அதான் நம்ம கன்னியாகுமரியில் மழை பெஞ்சினாலே நான் ஸ்டாப்பு தான். எப்போவும் பெஞ்சிட்டே இருக்கும், தணுப்பாகவே இருக்கும். இந்த தாமிரபரணி ஆறு, இந்த குளுத்துற ஆறு, பேச்சிப்பாறை சில எல்லாம் முங்கி போகும் தானே. எல்லாம் முங்கி போகும். அந்த டைமில் தண்ணியை பார்த்தாலே பயம் வரும். உண்மையில இந்த குளம்லாம் நிறைஞ்சு நிற்கும் போது அது ஏதோ ஒரு பிளைன் கிரவுண்டு போல முங்கி நிற்கும். அதை பார்த்து தண்ணிக்கு வித்தியாசம். அந்த தண்ணியை பார்த்துன்னு தோணும், சப்போஸ் நம்ம இந்த தண்ணியில் விழுந்துட்டோம்னா என்ன ஆகும், சப்போஸ் இங்கே திடீர்னு காலை வைக்க உள்ளே போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்போம் தெரியுமா. கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். ஸோ அதே போல் நம்ம கன்னியாகுமரியில் உங்களுக்கு தெரியும், நம்ம கன்னியாகுமரி எவ்வளோ அழகானது, எவ்வளோ அற்புதமானதுன்னு. ஆனால் இப்போது நல்புக முடியலடா. ஃபேனை போட்டு கமந்து படுத்தா இங்கே உள்ள விசரிக்குது, பின்னாடி விசரிக்குது. ஃபேனை போட்டு படுத்தா கூட விசரிக்குது, முடியல. அதாவது உங்களுக்கே தெரியும், நாங்கள் யாரையும் அதாவது குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நம்ம கன்னியாகுமரியோட நிலைமை உங்களுக்கே தெரியும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மேலே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னா சில ரீல்ஸ் கூட பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில். இந்த நான் கோட் லைஃப் படத்தில் இந்த பெரியவனே சின்னோனையா இல்லை பெரியவனே காத்தோலனே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு போட்டு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை இடித்து டாரஸாக அந்த கொண்டு போகிறத பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு இப்போல்லாம் ஆம்புலன்ஸ் போதோ இல்லையோ, டாரஸ் மட்டும். அதாவது எப்படின்னா, ஆம்புலன்ஸ் வசதி அசிங்கமாக இருக்கணும். ஆம்புலன்ஸ் வசதி அதிகமாக இருக்கணும். சிசிசி மாற்றி போட்டேன். அதான் ஆம்புலன்ஸ் வசதி அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே டாரஸ் வசதி தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் கன்னியாகுமரியில் இந்த டாரஸ் அந்த ஓடுறதுனால நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது பைக்குக்கார மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, டாரஸ்கார மேலே யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியும், யாரை சொல்லணும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதான் ரொம்ப டாரஸ்னால ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குது. அவன் கையங்காலம் போகிறதுனால தலையின்னு ஏதாவது இப்போ எல்லாம் கை கால் உடஞ்சா கூட நம்மளுக்கு பார்க்க ஒரு மாதிரி, இங்கே தலையை காணும், இங்கே தலையை இங்கே அப்படின்னு காலத்துக்கு மேலே போகிறதுக்கே பயமா வெட்டுனா தலை எனக்கு. அதுவும் இல்லாமல் முதல்ல இந்த நம்ம மார்த்தனா பாலம் கட்டும் போது அங்கே எல்லாம் சொல்லுவோம், அங்கே போதில் பாலம் கட்டுக்கிட்டு ஆடுது, எல்லாமே உடஞ்சு விழும் கேட்டால் அதனோட ஸ்ப்ரிங் அந்த சஸ்பென்சர் போல அதை வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பெரிய வண்டி ஆடும் லைட்டாக. அப்போ சரி ஓகே சொல்லுவோம் நம்ம. அதான் நம்ம கன்னியாகுமரி நிலைமை மண்ணெல்லாம். அதான் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் உள்ள பார்த்துருப்பீங்க, ஒரு ஏஐ கிரியேஷன் போல். நம்ம கன்னியாகுமரி திருவள்ளூர் சோகம் அப்படி நாடில் கைவிட்டு இருக்கிறதும், பக்கத்தில் மலையை உடைச்சி டாரஸாக கொண்டு போகிறதும் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் போடுறோம், தப்னையில் வைப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கன்னியாகுமரி மலையெல்லாம் காணாம போகுது. அந்த மழை வந்த பிறகு தான் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மழை வந்தனால அந்த வெயில் மறந்து அவ்வளவு தணுப்பாக நிறைய நாள் கழிச்சு நமக்கு குளிர ஃபீல் ஆச்சு. மழை பெஞ்சு, ஆனால் மழை அங்கே இங்கே தான் பெஞ்சு. ஆமாம், அந்த வெயில் வந்ததுக்கு ஒரு மழை பெஞ்சு புரிஞ்ச பிறகு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன மழை பெஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சூடு சரியான சூடு. வீட்டுக்கு வந்த அப்புறம்
இப்போ என்ன மலையை காணதான் இங்கேருந்து எங்கடா இங்கேருந்து கிணத்தை காணாம மலையை காணாமல் போய் கொண்டு இருக்கின்றது. ஸோ மக்களே, நம்ம கன்னியாகுமரி மக்கள் நிறைய பேர் இப்போ அந்த மலையை உடைக்கிறாங்க, அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுமான்னு தெரில. இம்பேக்ட் க்ரியேட் பண்ணால் எங்கள் 2 பேருக்கு ஏதாகுமான்னு கூட தெரில. நாங்கள் வந்து யாரையும் இப்போன்னு சொல்கிறேன், நாங்கள் யாரையும் மென்ஷன் பண்ணல. எதையும் நாங்கள் அரசியல் பேசுகிறோம்னு நினைக்காதீங்க, நிலைமையை தான் பேசுகிறோம். யாரையும் நாங்கள் தனிப்பட்ட நபராக சொல்ல வரல, தனிப்பட்ட நபராக மென்ஷன் பண்ண வரல. அதான் 2மே தான், மென்ஷனும் எல்லாம் ஒன்று தான். நிலைமையை சொல்கிறோம், இப்போதைக்கு நிலைமையை சொல்கிறோம். ஏன்னா உங்களே தெரியும் முன்னாடி எப்படி இருந்து, அதாவது தெரியல 2019 vs 2024 இந்த இடப்பட்ட கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நிறைய எல்லாம் போயிருச்சு. அதாவது உனக்கு எந்த பீஸ் வேணும் அப்படின்னு மட்டும் போகும். என்ன மாதிரி நிலைமையில இருக்குன்னா அடிவில் சின்ன மாதிரி மாலா வேற 16ஆம் நம்பர்ல வை. ஐயோ மாலா எரியுதுடி, வேற 16 நம்பர்ல வை. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது, இருக்கிறதே 5 தான், ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்தடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் டயரா? இருக்கிறதே இப்ப என்னது, இருக்கிறதுல 5 நம்பர் தான், அதுல எங்க 16 வைக்கிது? இருக்கிறதே பாதி மலையில, அதையும் எடுத்துட்டு போனீங்க, பேத்து எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? அதான் அதை வந்து அதாவது நம்ம மார்த்தாண்டம் டு நாகர்கோவில் பஸ் ரூட்டு போகும்போது இந்த நம்ம தமிழ்நாடு பஸ்லாம் அதில் போகும்போது சில மலையெல்லாம் பாதி காணாது. சில சைடு பச்சை கலர்ல இருக்கு, இன்னொரு சைடு சில்வர் கலர்ல இருக்கு. ஏன்னா பாறையோட கலர் வச்சிருப்பாங்க. இல்லை திங்கிறாங்களான்னு கூட தெரியல. டெய்லியும் ஒவ்வொன்று மலையாக காணாம். மலை இருந்த இப்படி இருந்த மலை இப்படி இருக்குன்னா அது என்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் டாரஸாக எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதையும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனால் நான் டாரஸ் டிரைவர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப இது சொல்லாமன்னு கூட தெரியல. ஸோ வீடியோ தயவு செஞ்சு இந்த டாரஸ் வீடியோஸ் யாராவது நம்ம வீடியோஸ் எதுவும் போடல, பரவாயில்ல, சப்ஸ்கிரைபர்ஸோட கொஞ்சம் அதிகமாக பார்த்தா இதுதான் நம்மளுக்கு மெயினே. ஸோ தயவு செஞ்சு டாரஸ் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. நீங்களும் வண்டி தான் ஓட்டுறீங்க, நாங்களும் பொழப்புக்காக ஓட்டுறீங்க. நீங்கள் உங்கள் பொழப்பை பார்க்க ஓட்டு, நாங்கள் எங்கள் பொழப்பை தேடி ஓட்டுறோம். நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாருமே. அதனால அவங்க பொழப்பை பாதியிலே பொழைக்காம அளவுக்கு ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் வண்டியை பார்த்து ஓட்டுங்க. மலையை தோண்டாதீங்க அப்படின்லாம் சொல்ல வரல. கண்டிப்பாக இருக்கும், எல்லாரும் உள்ள சொல்கிறது தான் மலை எதுவும் பண்ணாதீங்கன்னு. உள்ள எல்லாரும் இருக்கிறது தான், வெளியே பாதி காமிக்க முடியாது. வெளியே காமிச்சாங்கன்னா ஐயோ, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், வெளியே காமிப்போம். ஆனால் நாங்களும் அப்படி தான், யாராக இருந்தாலும் அப்படி தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம், டேய் மலையை திட்டுறோம், இதாச்சு என்ன, நம்ம எதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், நம்ம எதாவது பண்ணணும், இதெல்லாம் எப்போ மாறும், யார் வந்தால் மாறணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒன்றும் நடக்காது. நம்மளும் களத்தில் இறங்க மாட்டோம். நாங்களே இப்போ வீடியோ தான் சொல்கிறேன் தவிர நாங்கள் எங்கள் பொழப்பை பார்த்தா போவோம். ஏன்னா உண்மைதான் மக்களே, எல்லாரும் ஒரு டைமில் செல்ஃபிஷாக தான் யோசிப்பாங்க. அவங்க செல்ஃபிஷாக தான் இருக்க முடியும் அவங்களால, ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டம். கரெக்ட். அதனால் நாங்களும் அதே தான் சொல்கிறோம். இது இந்த வீடியோ போடணுமா போடக்கூடாதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. போடுறோம். நாங்கள் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் யாரையும் தனிப்பட்ட நபராக மென்ஷன் பண்ண விரும்பலை. இருக்கிற அந்த மலையோட நிலைமை நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோதானே. எனக்கு தோணு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. இப்போ ஒருத்தன் வெளியே போய் வேலைக்கு வரான், அவன் என்னதான் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் அவனுக்கு என்ன, அவன் பிறந்த வளர்ந்த ஊருக்கு கொண்டு வரணும். ஆனால் இப்போதைய கேக்கையோட நிலைமை என்னன்னா, நம்ம ஊருக்கு போகணுமா, என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா, 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வருது. ஏன்னா அப்போ இருந்தது ஒன்று, இப்போ இருந்தது ஒன்று. என் ஃப்ரெண்டு ஸ்ரீ எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு, அவன் ரொம்ப நாள் கோயம்புத்தூர்ல படிக்கிறான் வெளியே. அவன் இங்கே வந்துட்டு கேட்குது, என்னால இங்கே ஃபுல்லாக இருக்கிறியா, ஐயோ நான் போகிறேன்டா, கோயம்புத்தூருக்கே போகிறேன்டான்னு சொல்கிறானுங்க. இங்கே பாருங்க, சென்னையில் நல்லா வெயில் நிறைய பேர் சொல்லுங்க கேள்வி. ஆனால் சென்னையிலேருந்து வந்த ஒருத்தையும் மக்களை இங்கே வெயில்னு இல்லை. வேற யாரு? பசங்க தான். பசங்க நம்ம பாசிம் ப்ரோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வரல. ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டுமா வருவார். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வருவார். 4 இடையில அவன் இல்லாமல் இருக்காது மேக்ஸிமம். அது ஒரு கலகலப்பான ஆள். ஆனால் இந்த ரியாலிட்டி நிறைய பேர் ஹிட் ஆகும் லைஃப்பில். நீங்கள் யாரில் அவங்க கூட மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்கூல் மேட்ஸோ, காலேஜ் மேட்ஸோ, ஹோமிஸோ, கலாய்ப்பு மேட்ஸோ. அதான் பசங்க, அதான் உங்களுக்கு நிறைய பசங்களோ பொண்ணுங்களோ, நான் பசங்களே எப்போவுமே சொல்லிட்டுருக்கேன், பொண்ணுங்களோ எல்லாருக்கும் அதான்
ஜெண்டர் போத் மேல் ஆர் ஃபீமேல். நம்ம நம்ம கூட்டத்தில் யார் ரொம்ப காமெடி பண்ணுறாங்களோ அவன் எப்போவும் காமெடி பீஸ்ன்னு நினைக்காதீங்க. அவன் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறான்னா, அதான் ஒரு ரீலில் கூட வருமே, எவன் ஒருத்தர் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறான்னா அவன் லைஃப்பில் நிறைய பட்டிருப்பாங்க ஒரு பேட்ச் வரும். அது உண்மையிலே அட்டாச் ஆகும் நிறைய பேர். உண்மையிலே எவன் ஒருத்தவங்களை நிறைய சிரிக்க வைக்கிறாங்களோ, இல்லை எந்த பொண்ணு உங்களை நிறைய சிரிக்க வைக்கிறாங்களோ, எப்பவுமே உங்களோட இவன் இருந்த அந்த இடம் வைப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு உண்மையிலே நிறைய இந்த வார்த்தை வேண்டாம், வார்த்தை இல்லை, நிறைய அடி வாங்கியிருப்பாங்க லைஃப்பில். செருப்படி, கரெக்டாக செருப்படி தான் செருப்படி வாங்கியிருப்பாங்க. செருப்படினா கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாரும் எப்போவுமே ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் நினைக்காங்க, சரியா? எல்லோரும் ஒன்று தான், பட்டா எல்லாருக்கும் தான் வலிக்கும். அதனால் அவங்க எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாம் இருக்கும், வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க தன்னையும் என்ஜாய்மெண்ட்டாக படுத்திட்டு உங்களே என்ஜாய்மெண்ட்டாக நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி எங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ போகிறோம். அதான் மக்களே, ரியல் காமெடிமென் ஆஃப் த லைஃப். நாட் எவரி comedians are comedians. They are basically a hero in their own life. சவுண்டா பேசு. நீ வந்து மிமிக்ரி பண்றேன்னு கூட தெரியல, கஸ்கி வாய்ஸ் எல்லாம் பேசாத. அவ்வளவு சவுண்டா ஏற்கனவே சவுண்டு குவாலிட்டி இல்ல, ஏதாவது கழுவி ஊத்த போறாங்க கமெண்ட்ல எல்லாம். சரி, நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. they are basically hero in their real life. வேண்டாம் போதும் இல்ல போதும் போறேன். இல்ல வேண்டாம், நீ சொன்ன கண்டிப்பா அடிப்பேன் நான் ஒண்ணு. மக்களே, அதான் சொல்றேன், உங்களால் அதான் நம்ம எல்லாருமே நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு பேசுவோம், மற்றனா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும். ஸோ நமக்கு நேரில் உள்ள மக்களால் யார்கிட்ட முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளால் இந்த நிலைமையை மாற்ற முடியுமா, இல்லை நம்மளால் மாற்ற முடியுமா, யாராக வந்தால் தான் மாறணுமான்னு இல்லை. அந்த நிலைமை மாறினா எப்படி வேணால் எப்போ வேணால் மாறலாம். நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக நிலைமையெல்லாம் சூப்பராக மாறலாம். மாறுறதுக்கு என்ன பண்ணலாம்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் மாறாமல் இருக்கீங்க. எதனால எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். சில விஷயங்கள் வெளியே பேச முடியாது. ஸோ முடிஞ்சா உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. சரி, நீங்கள் வந்து கஷ்டப்படனா இல்லை, சரி? அவங்க வந்து மலையை காணாமாக்குறாங்களா, மரம் நடுங்க, எவ்வளோ மரம் வேணுமோ வாங்கி நடுங்க. இந்த இப்போ ஆஸ்தட்டிக் ஃப்ளவர்னு ஒரு ஃப்ளவர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது பசங்க இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்து ஒரு பூ கீழே நிற்பாருங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. அந்த ரேட்டு பாக்குறியா, அந்த ரேட்டு தெரியுமா? கடையில எல்லாம் ஒரு இந்த சின்ன ஒரு இந்த பாட்டில் வச்சு 200 300 விற்கிறாங்க. அது நிறைய கலர் இருக்கு, ரோஸ் கலர், லைட் ரெட் கலர் போல இருக்கு, லைட் ரோஸ். நம்ம காலேஜ்ல கூட நிக்க லைட் ரோஸ், அது ஒரு ரோஸும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு கலர். ஆஸ்தட்டிக் ஃப்ளவர் மாதிரி. எங்க காலத்துல அது பேர் பேப்பர் பூடா. மக்களே, பேப்பர் பூன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட். பேப்பர் பூ நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கண்டிப்பா பேப்பர் பூன்னு கமெண்ட் பண்ணிட்டு தான் போறீங்க. போங்க. ஆஸ்தட்டிக் பூ எல்லாம், ஆஸ்தட்டிக் ஃப்ளவர்லாம் இப்போ நமக்கு மாப்பிள்ள பேப்பர் பூ. ஆமா. ஸோ அதான் மரம் நடுங்க. மேக்ஸிமம் நீங்க உங்க வீட்டை சுத்தி உங்களை தடுப்பா வைக்கணும்னா கண்டிப்பா மரம் நடுங்க. சுத்தி செடிங்க நிறைய நட்டு வைங்க. காத்து அடிக்கும் போது தணுத்த காத்து. இப்போ பாரு, டைம் பார்க்குறேன், மணி 11 நினைக்கல வரும்போ. இப்போ ரைட் 23 தெரியுதான்னு தெரில, 23:41 11:45 ரைட்டு. 11 மணிக்கு ஆரம்பிச்சு. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடிய எடுக்க முடியாது, நாய் எடுத்து குளிக்கு. சரி, இங்க 2 நாய் குறைக்கும், அங்க ஒரு நாய் குறைக்காதா? ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கின்றேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு அதிர்ச்சி சம்பவம், நம்ம சேனலோட அக்கௌண்ட் மொத்தம் ரீச்சு 28,500 மேலே போயிருக்கு. அப்படியா? போயிருக்கு. அது வந்து இதப்போ நான் பார்த்தது 2 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ பார்த்து, இப்போ கண்டிப்பாக கூடியிருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த ரீச்சுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை.
இங்க நிக்கிறான கருவாய அண்ணனோட வீடியோ யாரோ வீடியோ நம்ம மெயினாக நம்ம அண்ணனே சொல்லிடுறோம் விஜய் அண்ணனோட வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இப்போ ஒரு 6வது 7 10வது இடத்துல ஒரு டான்ஸ் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ விஜய் அந்த அவரோட வீடியோ பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் மொபைல் அந்த ரீச் உங்கள் அந்த டான்ஸ் வீடியோ கீழே வந்துருக்குல்ல, அதான் ரீச், அதான் எங்கேஜ்ட். சேனல் எங்கேஜ்னா அதான் வீடியோ எங்கேஜ்ல சேனல் எங்கேஜ். இந்த மாதிரி 28,000 சம்திங் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரீச் போயிருக்கு. ஆனால் பார்க்குறவங்க எவ்வளோ பார்க்குறீங்க? 200 300 அந்த மாதிரி. இல்லை மொத்தம் சேர்த்துமே வந்துடு. அது ஒரு இப்போ 6.1K வியூஸ் இருக்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு வியூவர்ஸ் கவுண்ட் வந்து 6.1K வியூஸ். மற்றபடி வீடியோவோட ரீச் அது 1000 கணக்கில் இருக்கு. ஆனால் அக்கௌண்ட் வெறும் சேனல் இவ்வளோ ரீச் போச்சான்னா எனக்கே சத்தியமாக நம்ப முடியல. நான் யோசிச்சேன் நீ சொல்லுதாமல எனக்கு 28,000க்கு ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு செல்ஃபிஷ் ஆகிக்க தோணுச்சு. சரி பரவாயில்ல வரும் அப்படின்னு இருப்போம். Would like to take notes while I take totes of the marijuana smoke. Oh, you wanna choke? Gun smoke. நம்பிதான் இருக்கும். என்னலே இல்லை பக்கத்தில் வந்துப்பா. சரி ரைட்டு மக்களே. அந்த வந்துட்டான் உறக்கம் வந்துட்டா. சரி மக்களே போமா. See you next video. Bye. Tata. சரி சூசி. Don't worry, be happy.